இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலில் புய் வச்சுட்டு இருக்குதுங்க. ஈத்தொலை அதிகமாக இருந்துச்சு. பார்த்தா 2 நாளாக பார்க்காத விட்ருக்கு. புய் அதிகமாகிட்டு காலே துண்டு இருக்குது. வாங்க எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பாடுறா இதுதானே. சரி இப்படியே தான் தரு, இப்படி போடு. ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிறகு இருந்துச்சு. அது காக்கா குத்தி ரொம்ப ரணமாயிட்டே இருக்குதுங்க. அதில் தான் பூச்சி வச்சுட்டு ரொம்ப ஆடே மேயவே இல்லை சுத்தமாக. அது மருந்து விட்டாதான் உள்ள இருக்கிற பூச்சில வெளியே வந்து அதுக்கப்புறம் டெரா மிஷின் விட்டு மஞ்சள் வச்சு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா புழு வச்சுட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக பொட மாரி உள்ளே போயிட்டு இருக்குது. துணி வச்சு துவைச்சாதாங்க வேலைக்கு ஆகாமே. இது துணி எத்தனோடா போயிட்டு கந்த துணி வச்சு ஃபுல்லாக துவைச்சிடலாங்க. துவைச்சிட்டு விட்டாதான் சரின்னு ஆறும். புழு எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. நேற்று வந்து விட்டோம், நேற்று வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்தா புழு ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் பொண்ணு ரெனாகிறதுக்கு புழு வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மருந்து மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒன்றுங்க. அது விட்டிங்கன்னா ஃபுல்லாக எரிச்சல் தாங்காமல் புழு ஃபுல்லாக வெளியே வந்துடும். அந்த புண்ணு ரெனாகிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டெரா மிஷின் விட்டு காற்று போகாத அளவுக்கு மஞ்சத்தூள் ஃபுல்லாக வச்சு அமுக்கணுங்க. அப்போ தான் உள்ள புழு எதுவும் போகாது. அப்போ தான் சீக்கிரமாக சரியாகுங்க. காற்று ஓட்டம் போகாமல் இருக்கணும் அந்த இடம். அப்போ தான் சீக்கிரமாக சரி. ஆட்டுக்கு எப்படி இந்த மாதிரி புழு வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி லேசாக ரெனமாக இருக்கும். வகாஞ்சி மறுநாளே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு குஞ்சு பறிச்சிடுங்க. அப்படியே அது புழு அதிகமாகிடுச்சுனாலே கால் ஃபுல்லாக துண்டுரும். அதனால ஆடு வச்சிருந்தாலே இந்த மழைத்தோலில் உஷாராக பார்க்கணும். ஃபுல்லாக மஞ்சாத்தூள் கொட்டி முடிச்சிட்ட உடனே துணி வச்சு கட்டிடணுங்க. அப்போதான் எதுவும் உக்காராது. ஆடு பார்த்தீங்கன்னா நல்ல ஆடு தாங்க. 4 பல்லு தாங்க போட்டுக்குது. 2 குட்டி போட்டு இருக்குது. ஆடு சரியான ஆடு, நாட்டு ஆடு தான். ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து வச்சுட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேங்க. ஆட்டுக்கு இந்த மாதிரி 2 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா நல்லா மேய்ஞ்சி நல்லபடியாக சரியாயிடும். ஆடு 4 நாளாக ட்ரீட்மெண்ட் பார்த்துனே இருந்தாங்க. லாஸ்ட் நாள் சரியாயிடுச்சு. ஃபுல்லாக ஆடு விட்டோடனே சுறுசுறுப்பாக ஓடுதுங்க. இந்த மாதிரி பார்த்துக்குங்க.